இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம் என்ற வாழ்த்துடன் இன்றைய நாளில் இறை சிந்தனையாக தூய மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 17 தாயாம் திரு அவை இணைந்து சிந்திக்க, தியானிக்க, ஜெபிக்க இன்முகத்துடன் அழைக்கின்றது. இரக்கத்திற்கான அழைப்பு. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசிப்பு உள்ளடக்கம், இரக்கம் மற்றும் தூய வாழ்வுக்கான உலகளாவிய அழைப்பு ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த செய்தியை நமக்கு வழங்குகிறது. வரி வசூலிப்பவரான லேவியை இயேசு சந்தித்ததும், அதைத் தொடர்ந்து இயேசுவுக்கு அவர் இரவு உணவுக்கு அழைப்பதும் கடவுளின் அன்புக்கும் கருணைக்கும் தகுதியானவர் யார் என்பது பற்றிய நமது வழக்கமான புரிதலை சவால் செய்கிறது. என்னை பின்பற்றுங்கள் என்ற லேவிக்கு இயேசு விடுத்த அழைப்பு சீடத்துவத்திற்கான அழைப்பு மட்டுமல்ல, கடவுளின் அசைக்க முடியாத அன்பு மற்றும் ஏற்றுக்கொள்ளலின் அறிவிப்பாகும். வரி வசூலிப்பவராக லேவி ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக, ஒரு பாவியாக, ரோமானிய ஒடுக்குமுறையாளர்களுடன் ஒத்துழைப்பவராக கருதப்பட்டார். இருப்பினும் இயேசு லேவியின் தொழிலுக்கு அப்பால் பார்க்கிறார். கடவுளின் குழந்தையாக அவரது உள்ளார்ந்த கண்ணியத்தை அங்கீகரிக்கிறார். சுகமாக இருப்பவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, ஆனால் நோயாளிகளுக்குத்தான் தேவை. நான் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று இயேசு பதிலளித்தார். இயேசு பாவத்தை மன்னிக்கவில்லை, மாறாக மீட்பு மற்றும் குணப்படுத்துதல் தேவைப்படும் நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறார். இன்றைய நற்செய்தி நமது விசுவாசம் என்பது தனிப்பட்ட பக்தி மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக நமது பணியை ஏற்றுக்கொள்வது பற்றியது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசுவை போலவே உள்ளடக்கம், இரக்கமுள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். நம் வாழ்வில் நாம் விளக்கவோ அல்லது தீர்ப்பளிக்கவோ முனையும் வரி வசூலிப்பவர்கள் மற்றும் பாவிகள் யார்? இயேசுவை போல நமது எதிர்பார்ப்புகள் அல்லது தரநிலைக்கு பொருந்தாதவர்களிடம் நாம் எவ்வாறு இரக்கத்தையும் பரிவையும் காட்ட முடியும்? லேவியைப் போலவே இயேசுவை பின்பற்றுவதற்கான அழைப்புக்கு நாம் பதில் அளிப்போம். மேலும் நமது விசுவாசம், உள்ளடக்கம், இரக்கம் மற்றும் அனைத்து மனித குலத்திற்கும் கடவுளின் அசைக்க முடியாத அன்பை பற்றிய ஆழமான புரிதலை தருவோம். மனிதர் கண்களுக்கு விலையற்றதும் மற்றும் பொருளற்றதுமானவை இறைவன் கண்களுக்கு எப்பொழுதும் உயர்வாக கருதப்படுகிறது. நாம் அனைவரும் நம்மை சுற்றி வாழும் மனிதர்கள், உயிரினங்கள் மற்றும் இயற்கை அமைப்புகள் ஒவ்வொன்றையும் நம்மை படைத்த இறைவனுடைய கண்களின் வாயிலாக பார்த்தோம் என்றால் எத்துணை அழகாக இருக்கும். யூதர்கள் வரி தண்டுபவரான லேவியை பார்த்த விதம் வேறு, படைத்தவர் அவரை பார்த்த விதம் வேறு. படைத்தவர் அழைத்தவுடன் படைப்பு தாட்சியோடு பின்தொடர்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்வில் பிறரை இறைவனுடைய கண்களோடு இணைந்து இரக்கத்துடன் பார்க்க முன்வருவோம். வாழ்க இறையரசு, வளர்க தாய் திரு அவை.